சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கண்ணீருடன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளை நடத்தி வருகிறார். இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் 2026 சட்டசபை தேர்தலில் இரண்டாவது முறையாக தனது கணவர் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். கலைஞரால் செய்ய முடியாதது ஸ்டாலினால் செய்ய முடியுமா என்ற சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பூஜை மூலமாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் தனது கணவர் இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள சிறப்பு கோவில்களில் பூஜைகளை நடத்தி வருகிறார். மேலும் கடவுளே கிடையாது என்று குறிப்பிட்ட நபர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது அவரது மனைவி செய்கின்றதை தவறு என்று கூறுவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனிப்பட்ட நபர்களது முடிவு கடவுள்களை வழங்குவதும் கடவுள்களை வணங்காமல் இருப்பதும். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், மக்களுக்கு நல்லது செய்தால் மட்டும்தானே மக்கள் ஓட்டுக்களை செலுத்துவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிவிட்டதா? கிட்டத்தட்ட 245 வாக்குறுதிகளுக்கு மேலாக பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் வாக்குறுதிகளை கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதியையும் முழுமையாக மக்களுக்கு கிடைக்கும்படி செய்யவில்லை. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்று மிக முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அனைத்தும் குடும்ப தலைவிகளுக்கும் வாக்குறுதி என்று கூறிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கென்று அந்தர்பல்ட்டியையும் ஸ்டாலின் அவர்கள் அடித்தார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக மக்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைதியில்லாத தமிழகமாகவும் கிட்டத்தட்ட சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழகமாகவும் மாறியதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூறியுள்ளார். இரண்டாவது முறை தமிழக மக்கள் நிச்சயம் ஸ்டாலினை முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலையில்தான் சிறப்பு பூஜை மூலமாகவது கடவுள் தனது கணவருக்கு இரண்டாவது முறை வாய்ப்பளிப்பார் என்று சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறார் கண்ணீருடன் ஸ்டாலின் அவர்களது மனைவி. இது எந்த விதத்தில் பயனளிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது தொகுதிக்கு 100 கோடி வரை செலவு செய்வதற்கு தயாராக திமுக தயாராகிவிட்டது. மக்கள் மத்தியில் இனியும் ஓட்டுகளுக்கு பணத்தை பெற்று ஓட்டளிக்காமல் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் நல்லது செய்வார்களா, தொகுதி வளர்ச்சியடையுமா என்பதை பார்த்து நிச்சயமாக ஓட்டுக்களை செலுத்தினால் மாறும் அனைத்தும்.